நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்படுவதற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. மாரிச்சாமி, இந்த வழக்கை யார் தொடுத்தார்கள்? இந்த வழக்கில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறது? அதாவது மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் கூடுதல் மாவட்ட நீதிமன்றங்களில் சட்ட விதிகளை பின்பற்றி அரசு வழக்கறிஞர்களை நியமனம் செய்ய வேண்டும் என கோரி தூத்துக்குடி முனியசாமிபுரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் விக்டர் ஆண்டோ அவர்களும் கரூரை சேர்ந்த மகுடீஸ்வரன் என்பவரும் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற, அதாவது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் சிவஞானம், வேல்முருகன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், மாவட்ட மற்றும் கூடுதல் மாவட்ட நீதிமன்றங்களில் அரசு குற்றவியல் மற்றும் உரிமையியல் வழக்கறிஞர்கள் நியமனங்கள் குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் பிரிவு 24 கீழ் விதிப்படி நடைபெற வேண்டும். இப்பிரிவில் அதாவது மாவட்ட நடுவர் என்பவர் மாவட்ட ஆட்சியர் அமர்வு, உள்ள அமர்வு நீதிபதி ஆகியோர் கலந்து ஆலோசித்து அரசு வழக்கறிஞர்களை நியமனம் செய்யப்பட வேண்டும். அதற்கான பட்டியலை அவர்கள்தான் தயாரித்து, அதாவது மாவட்ட கலெக்டரும் நீதிபதியும் தயாரித்து, மாவட்ட நீதிபதி, மாவட்ட நடுவர் ஆகியோர் தயாரித்து ஒரு பட்டியலை அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த பட்டியலில் இடம்பெறாத நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமனம் செய்ய முடியாது. இந்த வகையில்தான் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் இருந்து வந்தது. ஆனால் சற்றேறக்குறைய காலமாக, இப்ப கொஞ்ச நாளா என்ன நடக்குதுன்னு இவங்க சொல்றாங்கன்னா, அரசியல்வாதிகள் இந்த பட்டியலை தயாரிக்கும் பணியில் ஈடுபடுகிறார்கள். இதனால் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில், அதாவது கோர்ட்டுக்கு வராத வக்கீல்களை, அதாவது பிராக்டிஸ் செய்யாத வக்கீல்கள் ஆகிய மேலும் அரசு வழக்கறிஞர்களாக அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அதனால் வழக்குகளில் அரசு வழக்கறிஞர்கள் வாதாடக்கூடிய அந்த திறமை குறைகிறது. ஆகவே அரசு சில வழக்குகளில் ஒழுங்காக வாதாடாமல் வெற்றி காண முடியாத நிலை ஏற்படுகிறது. ஆகவே அரசு வழக்கறிஞர்களாக மாவட்ட அளவில் உள்ள நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் கூடுதல் அரசு வழக்கறிஞர்களாக அந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் நீதிபதி ஆகியோர் கொடுக்கும் பட்டியல் படியே நியமனம் செய்ய வேண்டும். மற்ற முறையில் நியமனம் செய்யக்கூடாது. அப்படி செய்வது அரசு நடைமுறைக்கு ஒத்து வராதது என்று கூறி இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தனர். இன்று இந்த மனு தொடர்ந்து விசாரணைக்கு வந்து கொண்டிருந்தது. இந்த மனுவின் மீது இன்று நீதிபதிகள், அதாவது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சிவஞானம் மற்றும் வேல்முருகன் ஆகியோர் இன்று ஒரு உத்தரவை பிறப்பித்தனர். அந்த உத்தரவில் அரசு வழக்கறிஞர்கள் மற்றும், அதாவது மாவட்ட நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் கூடுதல் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது என்று கூறப்பட்டிருந்தது. இந்த பட்டியல் தயாரிப்பது இதிலெல்லாம் குளறுபடிகள் இருப்பதனால் இந்த நியமனத்திற்கு இடைக்கால தடை விதிக்கிறோம் என்று கூறி ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளனர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதிகள். தகவலுக்கு நன்றி மாரிச்சாமி.